இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இப்படி என் சொந்த ஊரில் நான் படித்து வளர்ந்த ஊரில் நான் இப்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக என்னை அழைச்ச பாஸ்டர் ஐயாவுக்காகவும் ஜூனியர் பாஸ்டர் ஃபிலோமி சிஸ்டர் மற்றும் ஞானசேரன் அண்ணன் மற்ற எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மிகவும் ஸ்பெஷல் டு மை ஹார்ட் இன்னைக்கு. ஏன்னா இது என் ஊரில் நான் பேசுகிறது எனக்கு நான் படித்தது எல்லாமே சாரட்டக்கர் ஸ்கூலு காலேஜ் தான். ஸோ ஆண்டவர் திரும்ப என் ஊரில் நான் ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மிகவும் பெரிய ப்ரிவிலேஜாக நான் ஐ எம் ஸோ ஹம்பிள்ட். இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் நிற்கிறதுக்கு ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நோட்டீஸில் பார்த்துருப்பீங்க, ரெபேக்கா பெங்களூரு கவுன்சிலர்னு சொல்லி. நான் அப்படி ஒரு கவுன்சிலிங்கு நான் சட்டப்படியாக நான் ஒரு காலேஜில் போயோ ஒரு இதில் போயோ ஆர்கனைசேஷன்லேயோ படித்த கவுன்சிலர் கிடையாது. ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டால் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ இது ப்ராக்டிக்கலாக உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வந்த பிரகாரமாக நீங்கள் ஒருத்தரும் திரும்பி போக மாட்டீங்க. நிச்சயமாக ஆவியானவர் இன்றைக்கி பாஸ்டர் மூலமாக உரைத்தது போல் ஒவ்வொரு உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று ரெஸ்டோர் ஆகி ஹீல் ஆகி டெலிவர் ஆகி இந்த இடத்துக்கு விட்டு போவீங்கன்றது தான் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். அதை ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஸோ நம்ம நீங்கள் எடுக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம் 3 குற்றமற்றதாக இருக்கணும். அவர் வரும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:23 போட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் இப்போ என்ன புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஆவி, நம்ம ஒரு ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறார். அவை தொழுது கொள்ளோட ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். இப்போ ரெபேக்கா அப்படின்னா நான் பேசிக்லி ஐ எம் அ ஸ்பிரிட். நான் ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கேன். ஸோ இதுதான் முக்கியது. இங்கே ஆவின்றது அப்போ ஆவி என்னன்றது அப்படி நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். அதாவது மனிதனின் முப்பகுதி இயல்பு அப்படின்னு. நீங்கள் இந்த உள்ளான மனுஷன்தான் ஆவி, ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த லேயரு, அதுக்கு அடுத்தது பாடி உங்கள் சரீரம். மனுஷன் ஒரு பேசிக்லி எ ஸ்பிரிட்டு, ஆவி தான் அவன் மனுஷன். அவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கான். ஸோ இந்த ஆவி எப்படி இதுனா, நீங்கள் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைக்கும்போது அவனோட ஆவியும் ஆண்டவரோட ஆவியில் தான் கனெக்ஷன் இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த பழத்தை நீ சாப்பிடும்போது நீ சாகவே சாவா அப்படின்றாரு. அப்போ அன்னைக்கு உடனே அவன் செத்துட்டானா? இல்லைல்ல. அப்போ என்ன செத்துச்சங்க? ஆவி மரிச்சு போச்சு. எபேசியர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்றது. கிறிஸ்து உடையவன் ஜீவனை உடையவன். ஸோ எக்ஸாக்டாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஆவி என்ன செய்யுது, பாவம் செஞ்சோடனே மறிச்சு போகுது. மனுஷனுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன செஞ்சிருச்சு, கட் ஆஃப் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அப்படியே போய் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபட்டு ப்ரீஸ்ட்டு ஆவியானவர் வருவார், அவங்ககிட்ட சில காரியங்களை சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் அவங்க சொப்பனத்தில் அவங்க மூலமாக இது பண்ணுவார். அவங்களுக்கு அபாய்டிங் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இல்லை அவங்களுக்குள்ள. இப்போ நமக்கு நம்ம ஒரு சோ ப்ரிவிலேஜ், நமக்குள்ள ஆவியானவர் ஃபுல்லாக 24/7 நமக்குள்ள வாசம் செய்கிறார். நம்ம தான் அந்த ஆலயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆவியானவர் அங்கே ஆவி என்ன செஞ்சிருது, அந்த ஆவிட்டு இருக்கிற கனெக்ஷன் மனுஷனுக்கு கட் ஆஃப் ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்றனால அனிமல் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. அனிமல் சாக்ரிஃபைஸ் மூலமாக மிருகத்தை அவங்கவுங்க திராணிக்கு தக்கதான் அனிமல் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அதனால பாவம் என்ன செஞ்சிச்சு, மூடப்பட்டுச்சு. பாவம் என்ன மன்னிக்கப்படலை. பாவம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மூடப்பட்டுச்சு, மன்னிக்கப்படலை. நீங்கள் இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமுட்ட ஆண்டவர் சொல்லும் போது, மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில்
பிரவேசிக்க முடியாது. ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். அவன் சொல்கிறான், அப்போ திரும்ப எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போகணுமா அப்படின்னு. இல்லை, ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும். ஸோ இந்த ரட்சிப்பின் அனுபவம், ஒரு சின்ன பிள்ளை இந்த உலகத்துக்குள்ளே பிறக்குது அப்படின்னு சொன்னால், அது தோ இட் இஸ் ஃபிசிக்கலி அலைவ், ஸ்பிரிச்சுவலாக அது டெட்டாக தான் பிறக்கும். ஒரு 18 வயசில் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுதுன்னா அன்னைக்கு அந்த ஆவி என்ன செய்யும்? உயிர் பெறும். அன்னைக்கு அந்த மனுஷன், அந்த பிள்ளைக்கும் ஆண்டவருக்குள்ளே உடைஞ்சு போன உறவு மீட்கப்படுது. ஸோ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இன்ஸ்டன்டேனியஸ். ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவே நான் பாவின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை விடும் போது ஆண்டவரோட பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் உங்களை வந்து ஒரு செயின்ட்டாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னே எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அவருடைய பிதாவாய தேவன், அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தின் வழியாக அவங்கள பார்க்கும்போது உங்களை செயின்ட்டாக பார்க்குறாரு. இது இன்ஸ்டன்டேனியஸ். இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். நீங்கள் பெற்றுக்கொள்ள தான் வேணும். ரட்சிப்பு இன்ஸ்டன்டேனியஸ், பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்பாங்க. நீங்கள் செய்யாத ஒன்றுக்கு அவர் ஆல்ரெடி எல்லாம் பே பண்ணனால, அவர் உங்கள் இடத்துல இருந்து அந்த எல்லாத்தையும் சுமந்தனால யூ ஹவ் பீன் ஜஸ்டிஃபைடு பை த பிளட் ஆஃப் த லேம்ப். நீங்கள் ஒன்றுமே பாவமே செய்யாதவங்களாக தான் உங்களை பார்க்குறாரு ஆண்டவர். உங்களை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் உங்கள் ஆத்துமா, இதை தான் நீங்கள் தியாலஜியில் ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன், க்ளோரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபைடுன்றது நீதிமானாக்கப்படுது. அடுத்தது சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிக்கப்பட போகிறது. உங்களுடைய ஆத்மான்றது பார்த்தீங்கன்னா சீட் ஆஃப் பர்சனாலிட்டி, உங்கள் ஆள் தத்துவத்தின் இதுன்ற இடம் இருப்பிடம்ன்றது இந்த உங்கள் ஆத்மா. அதனால தான் ஒரு சேரை போட்டு வச்சுருக்கேன். ஸோ க்ரீக் வேர்டு ஃபார் சோல் வந்து சைக்கி அப்படின்றாங்க. அதனால தான் சைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் சைக்காலஜி வந்து சோலை பற்றியான படிப்பை தான் நம்ம சைக்காலஜி படிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோலில் 3 காரியம் இருக்குது. உங்கள் மனம், உங்களோட உணர்ச்சிகள், உங்கள் சித்தம், 3 சேர்ந்தது தான் உங்களோட ஆத்துமா. அடுத்ததாக உங்களுடைய சரீரம், வெளியே உள்ள கவரு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள செல்ஸு, பிரெயின், நர்வு இதெல்லாம் சேர்ந்தது தான் உலகத்தோட டச்சில் இருக்குது. ஸோ இப்படி ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆவி, மரிச்சு போன ஆவி உயிர் பெறுது. ஆனால் உங்கள் ஆத்துமா இன்னும் பழசாக தான் இருக்குது, சுத்திகரிக்கணும். அதனால தான் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள்னு சொல்லியிருக்கு. நீங்கள் ஆவியான ஒரு ஒத்தாசையோட நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஆத்மா இன்னும் சுத்திகரிக்கப்படலைன்னா உங்களுடைய ஜென்ம சுவாபங்கள் இன்னமும் அப்படியே இருக்கும். அதே குளத்தடி சண்டை, அதே வீட்டில் பிரச்சனை, அதே பொய், அதே தில்லுமுள்ளு இருக்கா நம்ம வீடுகளில்? ஏன்னா இவன் ரட்சிப்புனா சர்ச்சில் வந்து ஆவியில் நிரம்பி ஜொபிக்கிறா, இது பண்ணுறா, ஆனால் வீட்டில் பார்த்தா எந்த வித்தியாசமும் தெரில. இவெல்லாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறா, எதுக்கு சர்ச்சுக்கு போகிறான்னு கேட்டிருக்காங்களா நிறைய பேர். ஏன்னா நம்ம குணாதிசயங்கள் மாறலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுத்திகரிப்பு, இந்த ஆத்துமால சுத்திகரிப்பு நம்மளுடைய நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை, சுத்திகரிக்கப்படலை. அதனால தான் ஆண்டவர் சொல்ற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. உங்கள் மனம் புதிதாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி எத்தனுடைய மனம் புதிதாக இருக்கா? பழைய மனுஷனை களைந்து போட்டோமா, இல்லாட்டி அந்த பழைய மனுஷன் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கா? பழைய மனுஷன் இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கா? அதே குளத்தடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமா? அதே பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அதே சொத்து தகராறு இருக்கா? ஏன்னா என்ன செய்யலை? ஆத்துமா சுத்திகரிக்கப்படலை. உங்கள் ஆத்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் உங்கள் ஆத்மா ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க்கு ஒப்பாக இருக்கும், ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி இருக்கும், ஒற்றை நிறைஞ்சதா, குப்பை கூளம்மா. அங்கே தான் எங்கள் பிசாசு விளையாடுவான். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னமும் என் மைண்டில் ஏன் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுது? எனக்கு ஏன் இவ்வளோ பயம்? என் பயத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? என் கோவம், இன்னமும் கோவம் வந்துச்சுன்னா கண்டதையும் போட்டு உடைக்கிறேன். எதனால? உங்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்படலை. உங்கள் மனம் புதிதாகணும், உங்களுடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் குணமாகணும், உங்களுடைய சித்தம் ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியங்கள் அந்த பழைய மனுஷன் களைந்து போட்டு புதிய மனுஷனை என்ன செய்யணும்? தரித்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு உண்டா? இன்னும் அந்த பழைய காரியங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த குப்பையை, நான் தான் சொல்லுவேன், பிசாசை விரட்டுறது பெரிய காரியம் கிடையாது. பள்ளி பூரா பூச்சியை குப்பையை எடுக்கலைன்னா அது என்ன செய்யும்? திரும்ப வரும்.
உங்கள் ஆத்மாவில் இருக்கிற அந்த அவ்வளோ கசடையும் எடுக்கணும், குப்பையை எடுக்கணும், க்ளீன் பண்ணணும், ஓட்டையை அடைக்கணும். அப்போந்தான் உங்கள் மனம் என்ன செய்யும், புதிதாகிறதுக்கு நீங்கள் மைண்டை ரினியூ பண்ண முடியும். ஸோ அடுத்தது ஸ்லைட் போகலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி தான் நான் சொன்ன மாதிரி இதுதான் நோப்லஸ்ட் பார்ட் ஆஃப் மேன் அப்படின்றாங்க. மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இதுதான் ஆண்டவரோடு நம்மளை இணைக்கும். உள்ளான இடத்தை நிரப்பி இருக்கிறது. அதான் தேவன் ஆவியாக இருக்கிறார் நம்ம பார்த்தோம். ஆவியே மனிதனையும் தேவனோட இணைக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த அந்த மரிச்சு போன ஆவி என்ன செய்யுது, உயிர் பெறதை நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம ஆத்துமாக்கு போகிறோம். ஸ்லைடை போடுங்க. அடுத்த ஆத்துமாக்கு இதுதான் அந்த சீட் ஆஃப் பர்சனாலிட்டி. இந்த கிரீக் வேர்ட் ஃபார் சைக்கின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. சோல் கம்ப்ரைஸ் ஆஃப் மைண்ட் வில் அண்ட் நம்ம சாங்டிஃபிகேஷன் ஆஃப் இஸ் அ ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது. சால்வேஷன் ரட்சிப்பு ஒரே நாளில் நடக்குது. ஆனால் ஆத்மா சுத்திகரிப்பு இட் டேக்ஸ் டைம். பழையதை களைந்து போட்டு புதிய இதை என்ன செய்யணும், நம்ம தரித்து கொள்ளணும். ஆத்மா சுத்திகரிப்பு என்பது ஒரு செயல்முறை. பழைய மனிதனை களைந்து போடுறதற்கு மைண்ட் நீட்ஸ் டு பி ரெனியூடு. ஸோ அடுத்தது நீங்கள் போகலாம். உங்களோட இந்த ஆத்மாவில் இருக்கிற 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மனம் புதிதாகணும், உங்களோட உணர்வுகள் டேமேஜ் ஆனது சுகமடையணும், உங்கள் சித்தம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். இப்போ அடுத்த ஸ்லைடு. இதில் மனதை பற்றி பார்க்குறோம். இந்த மனம் தான் என்ன செய்யுது, பேட்டில் ஃபீல்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயத்தில் கட்டப்பட்டிருக்கீங்க, கோவத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நாள் இப்போ ஏன் மைண்டு வந்து ஆஸ் அ மேன் திங்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் சோ இஸ் ஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொல்லி நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மனத்தில் மிகுந்த போர் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த மைண்டு தான் உங்களோட பாடிக்கு ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல். இந்த மைண்டு ஒழுங்காக இருந்தால் தான் உங்கள் ஃபுல் பாடியே இயக்கும். இந்த மைண்டை பிசாஸ் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால், உங்கள் மனதை பிடிச்சிட்டான்னா அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க, ஆட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மனதை பிடிக்கிறதுக்கு தான் போராட்டமே உங்களுக்கு நடக்குது நிறைய நேரம். ஸோ ஏன் மைண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்றதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களை ஒவ்வொரு பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் உங்களோட இருதயத்தோடு இணைக்கப்பட்டிருக்கான். இருதயம் வந்து உங்கள் பிரெயினால் கண்ட்ரோல் பண்ணப்படுதான், உங்களுடைய மூளையால். மூளை வந்து உங்கள் மனதால் கண்ட்ரோல் பண்ணுதான். ஸோ மனம்தான் அல்டிமேட் எல்லாத்துக்கும் மேலே என்ன செய்தான், கண்ட்ரோலராக இருந்து உங்களை இயக்குறதா இருக்குதான். 2 கொரிந்தியர் 10:4-5 பாருங்கள். எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவர்களாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 75லேருந்து 88 வரைக்கும் வியாதி ஒரு மனுஷனுக்கு வர்றதுக்கு காரணம் மனம்தான் அப்படின்றாங்க. இது சைக்கோசோமேட்டிக் அப்படின்றாங்க. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபியாக இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பாடியில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மூலமாக உங்கள் பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஆகி நிறைய நேரம் உங்களோட செல்லே ஒன்று அடிச்சுக்கிட்டு வர வியாதி தான் தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ்லாம். ஸோ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நிறைய உங்கள் மைண்டு ஹெல்த்தியாக இல்லைன்னா, உங்கள் மனம் தெளிந்த புத்தியாக இல்லை அப்படின்னா என்னாகும், வியாதிகள் வரும். அது உங்கள் உடம்பை பாதிக்கும். அதனால தான் டாக்டர் சொல்கிறாங்க 75%, 98% ஆஃப் த டிசீஸ் வந்து சைக்கோசோமேட்டிக். இது மைண்டு மூலமாக, மனம் மூலமாக வந்த வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட மைண்டை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 6000 எண்ணங்கள் வருதான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சோர்ஸ்லேருந்து இந்த எண்ணங்கள் வருது. ஒன்று, பிசாசு நிறைய தாட்ஸை போட்டுக்கிட்டே இருப்பான். நான் கவுன்சிலிங்கில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பையன் படிக்கவே மாட்டேக்கான், 10ஆம் பையன் கூப்பிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் திரும்ப போல. அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டி நிறைய கண்ட தாட்ஸ் வந்து என்னை அட்டாக் பண்ணுது, எங்கேருந்து வருதுன்னு தெரில, என்னால் அதை சமாளிக்க முடியல, அதனால் எல்லாம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இன்னொரு லேடி சொல்லுது, நான் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறேன்னா இந்த லாரி வந்து உன்னை அடிக்க போகுது பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. எங்கேருந்து வருது இந்த எண்ணம்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், 90% ஆஃப் த தாட்ஸு உங்களை பயமுறுத்துறது, உங்களை இன்டிமிடேட் பண்ணுறது, உங்களை மிரட்டுற உருட்டுற எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களை வந்து லஸ்ட்ஃபுல் தாட்ஸு,
அசிங்கமான தாட்ஸ் இந்த மாதிரி கொண்டு வர்றது பிசாசு என்ன செய்வான், எவ்வளோ வயசு 90 வயசானாலும் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருப்பான். பேர்ட்ஸ் கேன் ஃப்ளை ஓவர் யுவர் ஹெட், பட் யூ கேனாட் லெட் பேர்ட்ஸ் பில்ட் ஓவர் யுவர் நெஸ்ட் ஓவர் யுவர் ஹெட்னுவாங்க. நிறைய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்கள் மைண்டில் வரும். அதை நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, பறக்கிறதுக்கு பேர்டு பறக்காத, என் தலை மேலெல்லாம் பேர்டு பறக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் பேர்டை தலை மேலே நெஸ்ட்டு கட்ட விடாமல், கூடு கட்ட விடாமல் தடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, நிறைய பிசாசு சொல்கிற தாட்ஸை கூடு கட்ட தலையில் விட்டுட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கூடை வச்சுக்கிட்டு அலையிறோம். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்தார், இன்டெல்லில் வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியர், கவுன்சிலிங்க்கு. அவர் சொல்கிறாரு, முழு நேரம் பிசாஸ் சின்ன வயசில் நடந்த காரியங்களை எனக்கு கொண்டு வந்து என் தாட்டில் கொண்டு வந்து என்னை கில்ட் ட்ரிப் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அக்யூசேஷன், அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளைய நீ சின்ன பிள்ளைய இப்படி தொட்ட, அதை பண்ண, ஒன்றுமே இல்லாத காரியத்தை பெருசாக பூதமாக்கி நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, இப்போ நீ அந்த பிள்ளை அதனால பாதிக்கப்பட்டிருக்கு, நீ அந்த பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்போ என்ன எப்போ நடந்துச்சு? 10 வயசில் நடந்துச்சு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போவும் என்னது, பழசை வச்சு பிசாசு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி அது கட்டப்பட்டிருக்கான். அந்த பையனால் வாழ முடியும். அவ்வளோ ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டான். ஏன்னா முழு நேரம் இந்த மாதிரி அக்யூசேஷன். பிசாசு குற்றம் சுமத்துறவன். சின்ன சின்ன காரியங்கள், நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, இருக்கோ இல்லாததோ ஒன்றை வச்சு நான் சொன்னேன், சரி நீ அப்படியே ஏதோ நடந்தால் கூட நீ மன்னிப்பு கேட்டப்பா, ஏசப்பா பார்த்துலாம் மன்னிச்சிட்டாரு. திரும்ப திரும்ப உன்னை தாட்ஸில் கொண்டு வர்றது ஆவியானவர் இல்லை. நீ புரிஞ்சுக்கணும், ஆவியானவரோட கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் கண்டம்னேஷன் ஆஃப் த டெவிலுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஆவியானவர் உங்களை வந்து பாவம் செய்யும் போது உங்களை கண்டித்து உணர்த்துறதுக்கு காரணம், உங்களை திரும்ப அவர் இடத்துல திருப்பிக் கொள்றதுக்காக அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். பிசாசோட வாய்ஸ் என்ன செய்யும், உங்களை கண்டம்ட் ஆக்கி, உங்களை கில்ட் ஆக்கி, உங்களை என்ன செய்யும், நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறியா, நீ இப்படி பண்ண வேண்டானா அப்படி பண்ண வேண்டானா, பழசெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் ஆண்டவரையும் பிரிச்சிருவான். புரிஞ்சுக்கோங்க, அவனோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணுன்றதுக்காக அவன் நிறைய நேரம் பழைய காரியங்களை கொண்டு வருவான். அப்படி தான் மார்ட்டின் லூத்தருக்கு ஒரு தடவை சொன்னான், நான் பிசாசு நீ இப்படிப்பட்டவன் தானே, அப்படிப்பட்டவன், இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு. அவர் எல்லாத்தையும் எழுதினாராம் பேப்பரில். எழுதிச்சுனா, பிசாசே நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், எல்லாம் நான் செஞ்சேன், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிருச்சு, அவ்வளோ பாவத்தையும் கழுவிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நீ உங்களை வந்து ஆண்டவர் உண்மையாகவே நீங்கள் பாவம் செய்யும் போது ஆவியானவர் உங்களை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார். அவரோட வாய்ஸ் வந்து ஜென்டில் டு கரெக்ட் யூ, டு பிரிங் ஹிம் பேக் டு யூ, பிரிங் யூ பேக் டு ஹிம். அவர்கிட்ட உங்களை திரும்ப கொண்டு வர்றதுக்காக அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் பிசாசு உங்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கணுன்றதுக்காக உங்களை என்ன செய்வான், அக்யூஸ் பண்ணுவான். உங்களை வந்து என்ன பண்ணுவான், குற்றம் சாட்டுகிறான் இருக்கிறான். உங்களை வந்து இல்லாதது பொல்லாதையும் சொல்லி நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்ட, நீ இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை என்ன செஞ்சுடுவான், ஆண்டவரை விட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம யாரையும் பார்க்குறது கூட நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, பயப்பட ஆரம்பிச்சுவோம். யாரை பார்த்தாலும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். ஐயோ நான் இவ்வளோ பாவம் செஞ்சேன்னு. பைபிளை வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது, ஜெபம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்காது. இப்படி நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, குழியில் ஒன்றோட குழியில் விழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி தட்டி விட்டுட்டு படபடன்னு எந்திரிச்சு ஓடுவோம். யாரும் பார்க்கல பக்கத்தில் இருக்கலன்னு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம விழுந்துட்டோட என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஐயோ நான் விழுந்துட்டேனேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்ருக்கோம், குழியிலே கிடக்கும். தயவுசெய்து குழியிலேருந்து எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு நடங்க. ஆண்டவர் நம்ம உழுகிறது முக்கியம் கிடையாது, எல்லாரும் உழுவோம், யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அநேக நேரம் அநேக காரியங்கள் நம்மளை என்ன செய்யும், நம்ம விழுவோம். ஆனால் என்ன செய்யணும், தட்டி விட்டுட்டு எழுந்து நடக்கிறதுக்கு படித்து கொள்ளுவோம், பவுன்ஸ் பேக் பண்ணணும் டக்குன்னு. அதுதான் என்ன செய்யும், ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் முழு சரீரத்தையும் இயக்குறது எது, உங்கள் மனம். இதுதான் வந்து அதான் ரிமோட் கண்ட்ரோல். மைண்டோட தான் ரிமோட் கண்ட்ரோல். அதனால தான் மைண்டுக்காக என்ன செய்கிறான், பிசாசு போராடுறான். உங்கள் மைண்டு வந்து சாஃப்ட்வேர்னா, உங்கள் பிரெயின் வந்து என்னது, ஹார்ட்வேர் மாரி. ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் பர்ஃபெக்டாக என்ன செய்யும், பாடி இது மைண்டு ஒர்க் ஆகும். உங்கள் பிரெயினும் மைண்டும் எவ்வளோ தான் நல்ல சாஃப்ட்வேரை நீங்கள் போட்டாலும் ஹார்ட்வேரில் ப்ராப்ளம்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் ஓடாது. அதே நேரம் ஹார்ட்வேர் பக்காவாக இருக்குது, சாஃப்ட்வேர் கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யும், அப்போவுமே என்ன செய்யாது, ஓடாது.
ஸோ ரெண்டுமே என்ன செய்யணும், பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், உங்களால் நீங்கள் ஒழுங்கான திங்க் பண்ண முடியும். உங்களோட இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு முடியும். வேத வசனத்தின்படி உங்கள் மனம் என்ன செய்யணும், புதுப்பிக்கப்படணும். அதனால தான் பைபிள் சொல்லியிருக்கு, உங்கள் மைண்டும் இம்பார்ட்டண்ட், உங்கள் பிரெயினும் என்ன செய்யுது இம்பார்ட்டண்ட். நிறைய நேரம் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம் அதுன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லி 2-3 ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ் என்ன செய்வாங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க எதனால டாக்டர் இப்படின்னா அந்த பிரெயினில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ் அப்படின்பாங்க. நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, டொப்பமைன், செரோட்டோனின் இதெல்லாம் இருக்குது, இதில் இம்பேலன்ஸ் ஆகிருக்குமா அப்படின்னு. ஆனால் அந்த நீல் ஆண்டர்சன் சொல்லி அந்த ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரியான பயத்தினாலும் வெறுப்புனாலும் கோவத்தினாலும் பிட்டர்னஸ் அன்ஃபர்கிவ்னஸ்னாலும் உங்கள் பிரெயினோட ஹார்ட்வேரை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த இம்பேலன்ஸ் என்ன செய்யுது ஆகுது அப்படின்பார். உலகம் சொல்லுது இம்பேலன்ஸ்னால நீ இப்படியெல்லாம் திங்க் பண்ணுற, உனக்கு எல்லாமே தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்னென்னா, நம்ம அப்யூஸ் பண்ணும்போது நமக்குள்ள வெறுப்பு, கசப்பு, வேண்டாத இருமாப்பு, செத்தாலும் சரி நான் அவனை பார்த்து பேச மாட்டேன் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு அலைவோம்ல, மன்னிக்க மாட்டேன். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், மற்றவங்கள மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். வெறுப்பு கசப்பை உள்ளே வச்சுக்கிட்டு அலைவோம். கோவம், பயங்கரமான இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது உங்கள் ஹோல் சிஸ்டமும் பாதிக்கப்படுது. அப்போ நடக்கிற காரியங்களால தான் இந்த மாதிரி இம்பேலன்ஸ் வருதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் நம்முடைய மைண்டு கரெக்டாக இல்லை, உங்களோட தாட் லைஃப் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய வியாதிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு இதாகிரும். நிறைய மைண்ட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன செய்யும், இன்னும் அதிகமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பிபி ஜாஸ்தி ஆகிறதுக்கு, உங்களுக்குள்ள ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் காரணமாகி முடியும். ஸோ உங்கள் மைண்ட் என்ன செய்யணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீப் யூ டு ரினியூ யோர் மைண்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். மனம் என்ன செய்யணும், புதிதாகப்படணும். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் மைண்ட். எதுக்கு மைண்டுன்னா, ஒரு மனம் வருது, மனித மனம், அதில் ஒரு சிந்தனை வருது, சிந்தனை உணர்வாக மாறுது, உணர்வு செயலாக மாறுது. இந்த செயலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு நீங்கள் 21 நாள் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா டாக்டர்ஸ் சொல்கிறாங்க அதுவே ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அப்படின்றாங்க. 21 நாள் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு, ஒருவேளை காலமே எந்திரிக்கிறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சு 5 மணிக்கு எந்திரிக்கிங்க, ஓடுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறது 21 நாள் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 22ஆம் தேதி உங்களை என்ன செய்யணும், நீங்களா டக்குன்னு எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதே இது தப்பான காரியத்தை 21 நாள் நீங்கள் செஞ்சீங்க, யாருக்கும் தெரியாமல் மொபைல் ஃபோனில் கண்டதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு யாரும் என்னை பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த அசுத்தாவிகள் லஸ்ட் ஸ்பிரிட் என்ன செய்யும், கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும், உங்களை கண்ட்ரோல் எடுத்துரும். 21 நாள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹேபிட்டை உடைக்கிறது மிகவும் கடினமான காரியமாக போயிடும். ஒரு அடிமைத்தனத்தில் ஒன்றை கொண்டு போய் விட்டுரும். ஸோ எந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்கன்றதில் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன மாதிரி தாட்ஸை நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறீங்கன்றதை கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய மனித மனத்தில் அது சிந்தனைகள், எப்படிப்பட்ட சிந்தனைகள், அது உணர்வாக மாறி உணர்வு செயலாக மாறி எல்லாமே அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மனம். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இந்த மன சிந்தனை, இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு சொல்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட், அவர் தான் சைக்காலஜியில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள், ஹியூமன் மைண்டை ட்ரையாங்கிள் மாரி போட்டு காட்டுறாரு. ஹியூமன் மைண்டு நீங்கள் இதில் உணர்வுள்ள மனம் அப்படின்னா அந்த 10%. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க, இது ஜஸ்ட் 10%. சரியா? இதுக்கு மெமரிலாம் கிடையாது, ஞாபக சக்தி கிடையாது. இந்த ஹியூமன் மைண்டுக்கு இப்போ முதல்ல இருக்கிற அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு, அது கான்ஷியஸ்னால் உணர்வுள்ள மனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆழ்மன நிலை 50-60%. இதில் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் அட்ரஸ் என்ன சிஸ்டர், உங்கள் ஃபோன் நம்பர் என்ன பிரதர்ன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதில் ரிகலெக்ட் பண்ணி எனக்கு சொல்லுவீங்க. தன்னுணர்வற்ற நிலையில் இருக்கிற மனம் 30-40. இதில் சின்ன வயசில் நடந்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க உள்ள, அதுவும் ட்ராமா, நிறைய காரியங்கள், டெத்தாக இருக்கலாம், ஒரு வேதனையாக இருக்கலாம், வேதனையான சமூகமாக இருக்கலாம், உங்களை யாராவது திட்டினதாக இருக்கலாம், உங்களை விரட்டினதாக இருக்கலாம், சின்ன வயசில் உங்கள் டீச்சர் உங்களை இவெல்லாம் உருப்பிட மாட்டா, இதெல்லாம் தண்டச்சோறு எப்படின்னு திட்டிருக்கலாம், எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பீங்க, புதைச்சி வச்சுருப்பீங்க. என்ன சொல்கிறாரு இந்த சைக்காட்ரிஸ்ட்டு, ஆழ்மன நிலையும் தன்னுணர்வற்ற நிலையில் இருக்கிற மனம் தான் டிரைவர் சீட்டில் இருந்து ஒரு மனுஷனை இயக்குதான்.
ஸோ அப்போ என்ன அப்படின்னா, பாஸ்ட்டை நீங்கள் ரிசால்வ் பண்ணலன்னா, பழைய காரியங்களை நீங்கள் ரிசால்வ் பண்ணலன்னா, பாஸ்ட் வந்து என்ன செய்யுங்கள கண்ட்ரோல் பண்ணும். அப்போ நிறைய நேரம் நான் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் சிஸ்டர், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாமானை தூக்கி விட்டு எரிசிறேன் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு பிள்ளை வந்துருந்துச்சு கவுன்சிலிங்க்கு, நார்த் இந்தியாவில் இருந்த பிள்ளை, அந்த நார்த்லேருந்து இங்கே அவங்க சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து நிமான்ஸில் காட்டணுன்றதுக்காக. அப்போ என்கிட்ட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளையோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அதுக்கு என்னெல்லாம் டாக்டர்ஸ் மெடிசன் கொடுத்துருக்காங்கன்னு ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டுது. ஒரு 6-7 மருந்து. ஹஸ்பண்டோட கம்ப்ளைண்ட், முழு நேரம் இவன் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான் மேடம், முழு நேரம் ஒரு வேலை செய்கிறதில்ல, முழு நேரம் தூங்குறான். நான் சொன்னேன், ஆமாம் இந்த மாதிரி 6-7 மருந்தை கொடுத்தா தூங்காமல் வேறு என்ன செய்யும் அது பாவம், அதுக்கு அவ்வளோ ஹெவி மெடிக்கேஷன், ஏன்னா இவன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ அதுக்கு என்னம்மா உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பழைய காரியங்களை நான் சொல்லும் போது ஓன்னு அலற ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டாங்க. கீழே நான் மேலே வச்சு தான் கவுன்சிலிங் பண்ணுவேன், எல்லோரும் கீழே கேட்குற மாதிரி கதறிச்சு. என்ன அப்படின்னா, சிஸ்டர் நான் ஆண்டவருக்கு, நான் புதுசாக நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஃபேமிலி, ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து. எங்கள் அண்ணன் தான் எங்களை ஆண்டவருக்கு உள்ள நான் வழி நடத்தினான், எங்கள் அண்ணன். அந்த அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் நான் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அவன் ஃபயர் ஃபைட்டர். 1:30 மணி இருக்கும் போது அவன் ஒரு பில்டிங்கில் போய் தீ அணைக்கிறதுக்கு போயிருந்தப்போ அப்படியே வந்து ஒரு கோட்டைச்சுவர் எங்கள் அண்ணன் மேலே உளுந்து எங்கள் அண்ணன் அப்படியே செத்து போயிட்டான். யாருமே அடுத்த நாள் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், எங்கள் அண்ணன் இறந்ததை என்கிட்ட சொல்லலை. சாயங்காலம் வர நான் எழுதிட்டு நான் வீட்டுக்கு வரேன், எங்கள் அண்ணனோட பணத்தை பார்க்குறேன். அவன் தான் எனக்கு எல்லாமே செஞ்சான். அந்த பிள்ளை அத்தனை வருஷமாக சப்ரஸ் பண்ணி எமோஷன்ஸை, உணர்வுகளை அப்படியே அடக்கி வச்சுட்டு அலறிச்சு கத்துச்சு, அழுதுச்சு. நான் விட்டுட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் அழுதுச்சு சொல்லி சொல்லி அண்ணனை பற்றி. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அது விடுதலை ஆகிட்டு. பழைய காரியங்களை நீங்கள் டீல் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பழசு வந்து ஒரு மூலையில் உட்காந்துட்டு உங்களை என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். இதுதான் எமோஷன்றது, உணர்வுகள். இந்த எமோஷன்ஸ் உணர்வுகள் நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம நல்லா, அதாவது உள்ள ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கான ஒரு வடிகால் தான் எமோஷன்ஸ். எமோஷன் வந்து நல்லது நமக்கு. அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நீங்கள் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரம் நீங்கள் உங்களுக்கு டெத்து நடக்கும்போது அழணும், அழுறது நல்லது. ஏன்னா உள்ளே நீங்கள் தேக்கி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களை பாதிக்கும். இப்போ ஒரு காரில் ஒரு இன்ஜினில் ப்ராப்ளம் இருக்குது, மோட்டரில் அப்படின்னு சொல்லி ரெட் லைட் எரியுது அப்படின்னா, நீங்கள் அந்த ரெட் லைட் பிளாஸ்டர் போட்டு அந்த ரெட் லைட்டே மறைக்கலாம். அல்லாட்டி மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் அங்கே போய் அந்த இன்ஜினில் என்ன ப்ராப்ளம், ஆயில் இருக்கா, இது இருக்கா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். 2 பண்ணலாம். நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம என்ன பண்ணுவோன்னா பிளாஸ்டர் தான் போடும். ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன செஞ்சுருவோம், ஒரு பிளாஸ்டர் போட்டு மறைச்சிட்டு எல்லார்ட்டையும் ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர்னு போயிட்டுருப்போம். நமக்கு அதை அடக்கி அடக்கி வச்சிங்கன்னா, எனி எமோஷன், சப்ரஸ்ட் எமோஷன் அடக்கி வச்சிங்கன்னா, அது இந்த பெப்சி பாட்டில் உடச்சிங்கன்னா புஷ்ஷுன்னு அடிக்கும்ல, அதை மாதிரி ஒரு நாள் அடிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ எமோஷன்றது ஆண்டவராக நமக்கு கொடுத்தது. அது வந்து உங்களை உள்ளே நடக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கான வடிகால். ஸோ அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இயேசு கிறிஸ்துக்குமே எல்லா எமோஷன்ஸும் இருந்துச்சு. அவரும் லாசர் கல்லறையில் போய் என்ன சொன்னார், அழுதார். சரியா? அதேமாரி அவருக்கு கோவம் வரும்போது சாட்டையை எடுத்து அவரோட பிதாவுடைய வீட்டை எல்லோரும் இது பண்ணும்போது என்ன செஞ்சார், அடி வெளுத்தார். அதே நேரம் அவர் பர்சனலாக அவரை தாக்கும் போது அவரை பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நமக்கு உள்ட்டாவாக நடக்கும். நம்மளை யாராவது சொல்லிட்டா தான் நமக்கு எமோஷன்ஸ்க்கு பொங்கிட்டு வரும், பர்சனலாக யாராவது சொல்லிட்டாங்கன்னா. ஆனால் ஆண்டவரோட சபையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை பற்றிலாம் நம்ம நினச்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட எமோஷன் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. அவரை பெல்சபை வச்சு தான் பிசாசை விரட்டுறான்னா அவர் கண்டுக்கவே இல்லை, போயா என்னமோ சொல்லிட்டு போய் என்னை பற்றி அப்படின்னு. ஆனால் அவரோட பிதாவனோட வீடு, அந்த ஜெலஸ் இருந்துச்சு அவருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அவரும் எமோஷன்ஸை காட்டினார். இப்போ இந்த சோசன் சொல்லி ஒரு நல்ல ஒரு சீரியல் ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பை பற்றி எடுத்திருக்காங்க. அதில் நிறைய சிலதெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண்டவரை பற்றி அவரோட எமோஷன்ஸ் அழகாக கொண்டு காட்டினார் அந்த டைரக்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஜோக் அடிக்கிற மாதிரி அவங்க டிசைபிள்ஸோட எவ்வளோ அழகாக இது பண்ணி போகிறது, லைவ்லியாக இருக்கிறது. நம்ம என்னவோ ஒரு காடை வந்து ஜீசஸை வந்து ஒரு மாதிரி ஒரு இதில் நம்ம பிக்சரைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவரும் ஹியூமனு, 100% ஹியூமன், 100% காட்.
அவ்வளோ ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறா அவரை எல்லாரும் இது பண்ணும்போது, அவரை வெறுக்கும் போது, ஒடுக்கும் போது, நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம பெயின் அனுபவிக்கமோ அந்த பெயினை என்ன செஞ்சார், அவரும் என்ன செஞ்சுருப்பார், அனுபவிச்சிருப்பார். ஸோ எல்லா வாட் எவர் எமோஷன்ஸ் நீங்களும் நானும் ஃபீல் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன செஞ்சார், அவரும் ஃபீல் பண்ணார். ஸோ அந்த எமோஷன்ஸுன்றதை எனி சப்ரஸ்ட் எமோஷன் வில் கம் அவுட் இன் இட்ஸ் மோஸ்ட் அக்லியஸ்ட் ஃபார்ம்னு இருக்குது. அடக்கி வைக்கப்படும் உணர்வுகள் ஏதேனும் ஒரு நாள் விரும்பத்தக்காத வடிவில் வெளியே வரும். நீங்கள் அடக்கி வச்சிங்கன்னா அது ஒரு வியாதியாக என்ன செய்யும், உங்கள் வாழ்க்கையில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். நாளடைவில் சிலவங்க சொல்லுவாங்க, இந்த ஆள் எதுக்கு கோவப்படுறாருனே தெரில, இவருக்குள்ளே ஏன் இந்த கோவம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அவர் ஒரு மாதிரி ஒரு நிராகரிக்கப்பட்ட உணர்வு இருக்கும் ஒரு ஆள் பையனுக்கு. அவன் என்ன செய்வான், ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்னு நம்ம கோவத்தை தான் பார்ப்போம். நீ என்ன ஆண்டவரோட பிள்ளையா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்போம். ஆனால் அவன்கிட்ட உள்ளே போய் நீங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை கவுன்சிலிங் கொடுத்தாதான் அவன் எந்த அளவுக்கு ரிஜெக்டடாக கைவிடப்பட்ட இதில் எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். அதனால் இந்த ரிஜெக்ஷன் ஒரு கோபமாக வெளியே வருதுன்றது நமக்கு தெரியும். ஸோ எல்லாம் அந்த எமோஷன்ஸுன்றது ஒரு டேமேஜ்டு எமோஷன்ஸாக மாறிடுச்சுன்னா, இந்த டேமேஜ்டு உணர்வுகள் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு க்ரீன் கிளாஸை போட்டால் எல்லாம் பச்சை பச்சையாக தெரிற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தப்பு தப்பாக தெரியும். யாராவது ஒருத்தர் அவங்கள ஏமாற்றிருப்பாங்க. அப்போ யாருனாலும் என்ன செய்யும், இவனும் நம்மளை ஏமாற்றுவானோ அவனும் நம்மளை ஏமாற்ற, யாரையுமே நம்புறதுக்கு அவங்கள என்ன செய்யாது முடியாது. எல்லாரையும் அந்த சந்தேக கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. அவங்களோட பர்செப்ஷன்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும். அவங்களோட கண்ணோட்டம் என்ன செஞ்சுருக்கும், டேமேஜ் ஆகிட்டுனா எல்லாமே தப்பு தப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டேமேஜை சரி பண்ணும். இந்த மாதிரி எமோஷ்னல் டேமேஜ் இருக்கிறவங்க தான் புலிமியா, அனோரெக்சியான்னு சொல்லப்படுற இந்த உணவு சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஞ்சி ஈட்டிங்குன்பாங்க. டிப்ரெஷன் வந்தாலே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சில பிள்ளைகள் பயங்கரமாக சாப்பிடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணி வாயில் கையை விட்டு வாந்தி எடுப்பாங்க. புலிமியான் இருக்குது, அனோரெக்சியான் இருக்குது. ஒன்று சாப்பிடவே சாப்பிடாது, பட்னி போட்டுக்கிட்டே இருக்கும். ஒல்லியாக ஒடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கும், கூட கொஞ்சம் என்ன செய்யும், பட்னி போடும். அது மாதிரி அனோரெக்சியா. இந்த மாதிரி உணர்வு சம்மந்தப்பட்ட வியாதிகளெல்லாம் இதனால வருது. அதே நேரம் எமோஷன்ஸ் ஆண்டவர் ஒரு ஹெல்த்தியான எமோஷன்ஸ் நமக்கு இருக்கணும்னு நம்மளை படைச்சிருக்காரு. அதே இந்த எமோஷன்ஸை காட்டி யாரும் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு விடாதீங்க. உங்கள் மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கட்டும், இப்படி பண்ணலன்னா நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி உங்களை அடிமையாக்குறதுக்கு என்ன செய்யாதீங்க, யாரையும் விடாதீங்க. உங்களை நல்லா தெரியும் நம்மளை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நம்மளை எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க இந்த ஆட்கள் அப்படின்னு. இந்த மாதிரி எமோஷ்னல் மேனிப்புலேஷனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நாளடைவில் மன அழுத்தத்துக்குள்ளே இதுக்குள்ளே நீங்கள் மென்டல் இல்னஸ்க்குள்ளே போகிறது மிகவும் உறுதி. ஸோ எந்த எமோஷ்னல் மேனிப்புலேஷனுக்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது சித்தம். கடைசி ஆண்டவர் நமக்கு நம்மளை ஆண்டவர் ரோபோட்டாக படைக்கலை, நம்ம சுய சித்தத்தோடு நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ நம்ம கையில் தான் அந்த பவர் ஆஃப் சாய்ஸை கொடுத்துருக்காரு. அனிமல்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கோ இல்லையா, அந்த 6வது இதை பவர் ஆஃப் சாய்ஸை நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம சூஸ் பண்ணலாம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அந்த ட்ரீயை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்கலாம், தொடவே முடியாது அப்படி. ஆனால் அவர் பண்ணலை. ஏன்னா நீங்கள் கீழ்ப்படியலாம், நீங்கள் அவரை ஒபே பண்ணுறீங்களா ஒபே பண்ணலையான்னு பார்க்குறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சிருந்தார், திறந்து விட்டார். நீ சுய விருப்பத்தோடு என்ன ஃபாலோ பண்ணு. இன்றைக்குமே ஆண்டவர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். உங்ககிட்ட நல்லதையும் கெட்டதையும் நான் முன்னாடி இந்த 2 இதை வைக்கிறேன், சூஸ் லைஃப். நீ இதை டெத் அண்ட் லைஃப்பை முன்னாடி வைக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதை நீ தேர்ந்தெடு. ஸோ உங்ககிட்ட தான் அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. ஸோ அதை நீங்கள் தான் என்ன செய்யணும், அதை நீங்கள் சூஸ் கரெக்டான இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆண்டவர் இந்த சித்தத்தை ஆண்டவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாமே நான் இருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்படணும். முதல் ஆதாம் என்ன பண்ணான், அவனோட சித்தத்தை செஞ்சான், மை வில் அப்படின்னா. ஆனால் கடைசி ஆதாமா இயேசு கிறிஸ்து பிதாவினோட சித்தம். அவரை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒன்றுமே அவரோட பிதா சொல்லாமல் செஞ்சிருக்கவே மாட்டார். எல்லாமே டோட்டலி அட்டர்லி டிபெண்ட் ஆன் ஹிஸ் ஃபாதர். பிதா சொன்னாதான் செய்வார், பிதா சொன்னாதான் போவார், பிதா இது சொல்லலைன்னா செய்ய மாட்டார். அவரும் ஹி வாஸ் ஈக்குவல் டு காட். ஆனால் எதுக்காக அவரோட சித்தம் என் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சித்தமாக இருந்துச்சு.
அந்த கடைசி இதில் கூட அந்த கப்பை குடிக்கிறது கூட, பிதாவே என்னோட சித்தம் இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகப்படுகிறது. கம்ப்ளீட்லி சரண்டர்ட் வில். இன்றைக்கி நம்மளுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஏன் வாழ்க்கை, நான் ஏன் சாய்ஸு, ஏன் விருப்பம் அப்படின்னு இருக்கோமா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சித்தமாக இருக்குதா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் அந்த சே நோ டு இது செல்ஃப், உங்களுடைய சுயத்துக்கு நோனும் எஸ் டு காட். அப்போ நீங்கள் அப்படி செய்யணும்னா தினம் சிலுவையை சுமந்தாதான் அந்த பற்றி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்மளும் கடைசி ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறது எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறாருன்னா, அவருடைய சித்தத்தை செஞ்சோமான்னு சொல்லி. நீ ஊழியம் என்னெல்லாம் நம்ம நிறைய செஞ்சுருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தத்தை படி நீங்கள் செஞ்சீங்களான்றது தான் உங்களுக்கு அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்க போகுது. அவருடைய சித்தத்தை இல்லாமல் பிசாசை விரட்டலாம், இது பண்ணலாம், ஹீல் பண்ண என்னெல்லாமோ நீங்கள் பண்ணலாம், தலைகளை நிற்கலாம். ஆனால் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யலைன்னா உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். ஸோ அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஐயோ ஆண்டவரோட சித்தத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை, அவர் சார்ல்ஸ் ஸ்டான்லின்ற ஊழியக்காரர் அழகாக சொல்லுவார், வானத்தையும் பூமியை அசைச்சாத அவருடைய சித்தம் என்பது உங்களுக்கு காட்டுவார். ப்ரொவைடட் யூ ஆர் நியூட்ரல். நீங்கள் கரெக்டாக ஆண்டவரே நான் இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை உங்களுடைய சித்தத்தை செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வானத்தையும் பூமியை அசைச்சு கூட அவருடைய சித்தம் என்னன்றதை உங்களுக்கு காட்டுவாராம். அப்படி நானும் கேட்டிருக்கேன், எனக்கும் செஞ்சுருக்கார். நிச்சயமாக அவர் செய்வார், உங்களுக்கு கேட்டானே செய்வார். அவருடைய வார்த்தையை கொண்டு பேக்கப் பண்ணுவார். அவருடைய சித்தம் என்பது திட்டம் தெளிவாக அவங்களுக்கு காட்டுவார். அதனால் அப்படியே நீங்கள் தெரியாமல் ஆண்டவரோட சித்தம் நினச்சி நீங்கள் ஏமாந்தா கூட ஆண்டவர் உங்களை திரும்ப என்ன ஜிபிஎஸ் மாரி இந்த பக்கம் தட்டி அந்த பக்கம் தட்டி கரெக்டாக உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். சில நேரம் ஜிபிஎஸ் காட்டுறது தெரியாமல் நம்ம வேறு பக்கம் போவோம். அதுக்கப்புறம் அது திரும்ப ரீரூட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை என்ன செய்யும், ரீரூட் பண்ணி ஒரு தெருவை சுற்றி திருப்பி கூட்டிகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவரோட சித்தத்தை ஜென்யூன் ஹார்ட்டோட நீங்கள் செஞ்சு நீங்கள் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் ரீடைரக்ட் பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஸோ அதனால் ஆண்டவர் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு வாஞ்சிங்க. அடுத்தது ஸ்லைடு. நம்ம சரீரம், அந்த சரீரம் தான் இந்த எர்த் சூட். ஒரு நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுத்த, நம்ம பேசிக்லி வி ஆர் அ ஸ்பிரிட், வி ஹாவ் அ சோல் அண்ட் வி லிவ் இன் அ பாடி. நம்ம ஒரு ஆவி, நமக்கு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சரீரம் தான் நமக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம மறிக்கும் போது இந்த சரீரம் ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டி போட்டுட்டு நம்ம ஆவி ஆத்மாவும் ஆண்டவரோட போகும். ஸோ ஒரே நிமிஷம்தான் இந்த இடத்துல கண்ணை மூடுவோம், அங்கே போய் கண்ணை திறப்போம். இந்த மண்ணில் இருந்த இந்த சரீரம் இந்த மண்ணுக்கு திரும்பும். அதனால தான் நம்ம டெத்தை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா இது ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆண்டவரோட பார்வைக்கு ஜஸ்ட்டு நம்ம அட்ரஸ், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தான். ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு அந்த ஒரு இது ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஒரு தைரியத்தை கொடுத்துருக்காரு, கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த சரீரம் ஆனால் என்ன பண்ணுவோம்னா எப்போவுமே நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். இந்த நான் வாட்ச்மேன் நீன்னு சொல்கிற ஊழியக்காரர் சொல்கிறார், எப்போ இதான் மீனஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றார். ஆவி ஆத்மா சரீரத்தில் இதான் மீனஸ்ட். ஏன்னா இது முழு நேரம் உலகத்துக்கு நேரம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. இது எப்போ பார்த்தாலும் நம்ம ஜோம் பண்ணணும்னு நினைப்போம், ஜோம் பண்ண முடியாது. காலமே எந்திரிக்கணும்னு நினைப்போம், எந்திரிக்க முடியாது. ஊழியத்தை செய்யணும்னு நினைப்போம், இந்த சரீரம் என்ன செய்யும், நம்மளை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய நேரம் இந்த சரீரத்தை என்னது, இது மண்ணிலேருந்து மண்ணுக்கு திரும்புறதா இருக்குது. ஸோ அந்த டிசிப்ளினிங் த பாடி, இந்த சரீரத்துக்கு பிசாசை வரட்டுறது காட்டிலும் டிசிப்ளின் ரொம்ப தேவை. இந்த சரீரத்தை அதனால தான் ஆஃபரிங்ஸ் லிவிங் சாக்ரிஃபைஸாக நம்ம அதை ஒப்பு கொடுக்கறது மிகவும் தேவையாக இருக்குது. இந்த சரீரத்தை தினம் ஆண்டவரே இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறேன்றது. ஆண்டவருக்குன்னு மறிக்கிறது கூட ஈஸி, ஆனால் தினம் ஆண்டவருக்குன்னு உங்கள் வாழ்க்கையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறது இட்ஸ் அ சேலஞ்ச். தினம் அவருடைய சித்தத்தை மட்டும் செய்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கறது லேசான காரியம் கிடையாது. சேயிங் நோட் டு உங்களோட சரீரம், அந்த ஃபைட் வில் பி ஆல்வேஸ் தேர். உங்களோட சுயத்தை செய்யணுன்றதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த வில்லு சோல் சாங்டிஃபிகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அங்கே தான் உங்களுடைய சித்தம் இருக்குது. இந்த சித்தம் நீங்கள் சோலை சாங்டிஃபை பண்ணலன்னா சித்தம் என்ன பண்ணும், சரீரத்து பேச்சை தான் கேட்கும். அப்போ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் அது இழுத்துக்கிட்டு உங்களை போகும். உலகத்துக்கு நேரான காரியங்களெல்லாம் உங்களை இழுத்துட்டு போகும். ஆவிக்குரிய காவியில் உங்களால் இழுத்துட்டு போக முடியாது. ஆவி உங்களை ஆண்டவருக்கு நேராக இழுத்தா கூட இந்த ஃபைட் வில் பி ஆல்வேஸ் தேர். நீங்கள் சாங்க்டி உங்கள் ஆத்மா சுத்திகரிக்கப்படலைன்னு சொன்னால், ஏன்னா அங்கே தான் அந்த சுய சித்தம் செய்கிறது இருக்குது.
அது ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ உங்களோட டிசிப்ளின், உங்கள் பாடியை நீங்கள் அந்த டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரலை அப்படின்னு சொன்னால், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன்னு பவுல் அப்போஸ்தலர் சொல்கிற மாதிரி நீங்கள் கீழ்ப்படுத்தலைன்னு சொன்னால் இது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறது மற்றும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது, நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுப்பது சரீரத்தை கட்டுக்குள்ளே வைக்கும். ஸோ இதோட நம்ம இந்த செஷன் முடியுது. இதில் யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இன்னொரு தடவை அதை நம்ம ரீகேப் பண்ணால் பெட்டராக இருக்குன்றீங்களா? சரி. ஸோ நம்ம மனுஷன் ஆண்டவர் எப்படி படைச்சாரு நீங்களே சொல்லுங்கள். ஆத்மா, சரீரம். ஸோ அந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? ரட்சிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? மறிச்சிருந்துச்சு. பாவத்தினால என்ன செஞ்சிருச்சு? மறிச்சிருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டோன்னே அது என்னது? உயிர் பெற்றுது. உயிர் பெற்றுச்சா இல்லையா? உங்கள் எல்லாருக்கும் ஆவி உயிர் பெற்றிருக்கா இல்லையா? அப்போ தான் ஆண்டவரை பேசுகிறது உங்கள் இது என்ன செய்யும்? ஸ்பிரிட்டுக்கு கேட்க கொடுக்கும். சரியா? அடுத்தது உங்களுடைய ஆத்மா. ஆத்மா தான் என்னது? கிரீக் வேர்ட் ஃபார் சோல் தான் என்னது? சைக்கி. ஸ்டடி ஆஃப் சோல் தான் என்னது? ஆத்மா தான் சைக்காலஜி. ஸோ 3 காரியம் உங்கள் ஆத்மாவில் இருக்குது. என்னதெல்லாம்? உங்கள் மனம், உணர்வுகள், சித்தம், 3 சேர்ந்ததான் உங்கள் ஆத்மா. அது எப்படியெல்லாம் மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். ஏன் மனம் இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டேன். தான் பேட்டில் அங்கே தான் நடக்குது, அங்கேருந்து தான் எல்லா வியாதியும் வருது. அதை மனதை பிசாசு அதான் ஆஸ் அ மேன் திங்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் ஸோ இஸ் ஹி. மனம் எப்படியா இருக்கோ அவன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது உங்கள் உணர்வுகள் குணமடையணும். டேமேஜான எமோஷன்ஸ். சரியா? எமோஷன்றது நல்லது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நமக்கு உள்ளே என்ன நடக்குன்றத வெளியே காட்டுறது தான் எமோஷன்ஸ். சரியா? அடுத்தது சித்தம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கப்படணும். அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். உங்கள் ஆவின்றது என்னன்றதை கிளியராக நம்ம போட்டோம். நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுன்னா கூட நாங்கள் அதை கொடுக்கலாம். நீங்கள் அதை ஏன்னா இது நீங்கள் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணி நீங்கள் அடுத்தது அசைப்படணும். நான் அசைப்பட முடியாது, நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் உள்ள தனியாக இருக்கும் போது இந்த இதை எடுத்துக்கோங்க. நான் சொல்லி கொடுக்குறத யூ கம் அகெயின். நான் மாடு அதை சாப்பிட்ட புல்லை திரும்ப கொண்டாந்து சூ பண்ணி அதை அசை போடும் போது தான் அதை உள்ள எசன்ஸ் இறங்கும். ஸோ அதை நீங்களும் செய்யணும். என் பாட்டு ஒன்று இருக்குது, உங்கள் பாட்டு ஒன்று இருக்குது. நானே ரெண்டையும் செய்யணுன்றது கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, ஒரு நாள் ரிட்ரீட். சரியா? அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது இருக்க தான் செய்யும். அடுத்தது நம்ம போகலாம். அதை தான் ஆத்மாவை பற்றி கிளியராக போட்டிருக்கோம். அந்த சாங்டிஃபிகேஷன், அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படணும். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தறிந்து கொள்ளணும். பழைய ஜென்ம சுவாபங்கள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாமே மைண்டில் இருந்து ஆரம்பிக்கணும்னா பி ரினியூட் இந்த ஆட்டிடியூட் ஆஃப். மனம் என்ன செய்யணும்? புதுப்பிக்கப்படணும். அடுத்தது மைண்டு தான் பேட்டில் ஃபீல்டுன்னு பார்த்தோம். ஒரு யுத்தக்களம். மைண்டு தான் ரிமோட் கண்ட்ரோல், கம்ப்ளீட் பாடியை கண்ட்ரோல் பண்ணுற ஒன்றா தான் இருக்குது. அடுத்தது போங்க, நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் மனதை. எல்லாம் மைண்ட்லேருந்து ஒரு சிந்தனை, உணர்வு, செயல், பழக்கம் எல்லாமே மைண்டில் இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அடுத்தது எப்படி இது ஹியூமன் மைண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது சொல்கிறேன். உணர்வுள்ள நிலை ஜஸ்ட் நம்ம பேசுகிறது தான் 10% தான். அதில் கண்ட்ரோல் கிடையாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது ஆழ் மனநிலையும் தன்னுணர்வற்ற நிலை தான். டிரைவர் சீட்லேருந்து பழைய காரியங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. பழச குப்பையை எடுக்கலைன்னா அது குப்பை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்கு தான் இப்போ மத்தியானத்துக்கு மேலே ஸ்டெப்ஸ் டு ஃப்ரீடம் சொல்லி உங்களுடைய பழசெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு டூல் வச்சுருக்கோம், பிரிண்ட் அவுட்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதை ஒன்று ஒன்றா உங்களை இது செய்ய வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குப்பைகளை என்ன செய்வீங்க? நீங்கள் வெளியே எடுப்பீங்க. அடுத்தது எமோஷன்ஸுன்றதை சொன்னேன். உங்களோட கோபம், பயம், வெறுப்பு, இதெல்லாமே ஒரு எமோஷன்ஸ் தான். நிறைய 7 ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இருக்குது. நிறைய பேரை பிசாசு பயத்தில் கட்டி வச்சுருப்பான், கோவத்தில் கட்டி வச்சுருப்பான். இந்த எமோஷன்ஸ் எதனால இப்படி நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னா, எமோஷன்ஸை பார்த்து என்ன செய்ய முடியும்? அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ என்ன உள்ளே நம்ம நம்பியிருக்கோம், என்ன பொய்யை நம்பியிருக்கோம், அதனால இப்படி கோவப்படுறோம், ஏன் இப்படி எரிச்சல் படுறோம், எதனால இப்படி இருக்கு பாதிப்புன்றதை உள்ளே நோக்கி பார்க்கணும். அப்படி இல்லாமல் இவன் கோவக்காரன்,
இவன் எப்போ பார்த்தாலும் சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிட்டோன்னா அவங்க எதை நம்பி எந்த மாதிரியான டிசப்ஷனுக்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ரூட் ப்ராப்ளம்ன்றதை அனலைஸ் பண்ணாமல் போயிட்டோன்னா அது எதனால் வருது நமக்கு தெரியாமல் போயிடும். ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஆளை சொன்னேன்ல, அந்த மாதிரி அக்யூசேஷன் பிசாஸ் வந்து முழு நேரம் அவரை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அந்த இன்டெல்லில் வேலை பார்த்த இன்ஜினியரை. அப்போ தான் அவருக்கு நிறைய இந்த 7 ஸ்டெப் பண்ணும்போது தான் அவரை பிடிக்க முடிஞ்சிச்சு. என்னன்னு பார்த்தா அவர் பானுக்கு அடிக்டாக இருந்தார், ஆபாச படங்களை பார்க்குறதுல அடிக்டாக இருந்தார். அப்போ அந்த மாதிரியான காரியங்கள் அவருக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இல்லை. அதை விடணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் அது பரவாயில்ல, அது என் ஒய்ஃபை பாதிக்குதுன்னு தான் விட நினச்சேன். ஆனால் சொன்னேன், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் யாது? நீ ஒரு இன்னொரு பொம்பளையை அசிங்கமாக நீ பார்த்தனா நீ விபச்சாரம் செய்கிற அந்த பெண்ணோட. நீ எப்படி பண்ணலாம்? நீ தெரிஞ்சு துணிகரமாக ஒரு பிலீவராக இருந்து நீ இந்த மாதிரிப்பட்ட பாவங்களை நீ செஞ்சனா கிறிஸ்துவ நீ மறுபடியும் சிலுவையில் அறையிற அப்படின்னேன். அப்படிப்பட்ட பாவங்களை நம்ம துணிகரமாக செஞ்சிட்டு இருந்தோன்னா பிசாசு என்ன செய்வான்? நம்ம வாழ்க்கையில் ஆடுவான். அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் பார்ப்போம். அடுத்தது சித்தம். நம்முடைய சித்தம், நமக்கு ஆண்டவர் சுய சித்தத்தை கொடுத்துருக்காரு, ஆனால் அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும். அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சித்தமாக இருக்கணும். சரண்டர்ட் வில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி நம்ம ஃபஸ்ட் ஆதாம் அவனோட சித்தத்தை செஞ்சான், லாஸ்ட் ஆடாம் அவ இயேசு கிறிஸ்து பார்த்து பார்த்து பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சார் நம்ம பார்க்குறோம். அடுத்தது சரீரம் தான். நமக்கு ஏர்த்லி சூட்டுன்னு பார்த்தோம், போடுற ட்ரெஸ்ஸுன்னு. நம்ம மறிக்கும் போது அதை கழட்டி போட்டுட்டு நம்ம ஆத்மாவும் இதுவும் ஆவியும் ஆண்டவர் இடத்துல போகிறது நம்ம பார்த்தோம். இந்த பாடி இந்த டஸ்ட்லேருந்து வந்தனால திரும்ப அது மண்ணுக்கு தான் என்ன செய்யும்? போகும். மனுஷன் ஒரு தடவை பிறப்பதும் ஒரு தடவை மறிப்பதும் நியாயம் தீர்க்கப்படுவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சரீரத்தை எப்படி தான் நம்ம பொத்தி பொத்தி காத்தினாலும் ஒரு நாள் இந்த டெத்துன்றதை யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. மனுஷனாக ஒரு தடவை பிறந்தீங்கன்னா நிச்சயமாக டெத்துன்றது இன்னெவிட்டபிள். அன்னைக்கு கூட நான் வரும்போது பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரேம் பாஸ்டர், எங்கள் சர்ச்சில் 7 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் மட்டும். ஸோ டெத்து வந்து யாரை வந்து மரணம் எப்போ நம்மளை கூட்டு போகுதுன்னு யாருக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இப்போ பார்த்தோம் அந்த ஃப்ளைட்டில் 140 பேர் ஜஸ்ட் லைக் தட். அவங்க செத்தா பரவாயில்ல, அது ஒரு ஹாஸ்டலில் போய் இடித்து அங்கே உள்ள ஆட்கள் செத்து, ஒரு டீ கடைக்கு பையன் அவன் என்ன டெத்தை பற்றி யோசித்து கூட பார்த்துருப்பான் அவன் இன்றைக்கி சாகுறான்னு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கும் எனக்கும் கூட டெத்து என்ன எப்போ சாவோன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் உலகம்னு போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆத்துமா இன்றைக்கி மறிச்சாலும் ஆண்டவர்கிட்ட போகுமான்ற நிச்சயம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயவுசெய்து அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் நிச்சயம் இல்லைன்னா தயவுசெய்து ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து பாஸ்டர் அவங்களாம் வழி நடத்துவாங்க, இல்லாட்டி என்ன வேறு எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம் மிகவும் முக்கியம். இன்றைக்கி மறிச்சா நீங்கள் எங்கே போவீங்கன்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமாக தெரியணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது இங்கே 80-90 தான், ஆனால் நித்தியமாக மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நித்தியத்தில் வாழ போகிறோம். ஸோ அந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இந்த வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்குது. புகை அட்லீஸ்ட் புல்லாவது 2 நாள் பார்க்கலாம், புகை இப்படி வந்துட்டு அப்படி போயிடும். அப்படி தான் லைஃபு. ஸோ டெத்தை பற்றி யோசிங்க. டெத்தை பற்றி எப்போவுமே நான் ஆண்டவரோட ஹோம் கால் வந்துச்சுன்னா நான் ரெடியா, ஆண்டவரை மீட் பண்ண முடியுமா, அவரோட நான் வெறுங்கையனா நான் எப்படி போவேன், நான் எப்படி போவேன், நான் ஆண்டவருக்கு நான் என்ன ஆத்மாவை ஆதாயப்படுத்தியிருக்கேன், நான் ஆண்டவருக்கு நான் என்ன செஞ்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்றதில் நீங்கள் வந்து தயவுசெய்து எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கப்படணும். ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணி கொடுத்த ஒவ்வொருத்துக்கும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். இதோட முடியுது. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆமாம், அது வந்து பிசாஸ்டர்ந்து வர்றது. ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார், வசனத்தின் மூலமாக பேசுவார். ஏதோ பாட்டோ செர்மனோ நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறது தெரியும். வாட் எவர் ஸ்டோர்ட் இன் யுவர் ஹார்ட், இருதயத்தில் நம்ம பொல்லாத இருதயத்துலேருந்து எண்ணங்கள் சிந்தனைகள் வருதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ அந்த இருதயத்துலேருந்து எண்ணங்கள் வரும். நீங்கள் என்ன உங்கள் இருதயத்தில் சேர்த்து வைக்கிறீங்களோ அது எண்ணமாக வரும். அடுத்தது 4வது பேர் பக்கத்து வீட்டு ஆட்கள், உங்கள் அம்மா அப்பா உங்கள் டீச்சரு, நீ உருப்பிட மாட்டேன், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரீப்ளே ஆகிட்டே இருக்கும். அப்சசிவ் தாட்ஸுன்பாங்க, சுழற்சி எண்ணங்கள்னு சொல்லி. இது வந்து ஒன் ஆஃப் த மென்டல் இல்னஸில் ஒன்று. அதாவது என்னென்னா அப்சசிவ் தாட்ஸ், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், OCDன்பாங்க. திரும்ப திரும்ப ஒரு காரியம் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த தாட் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் நிச்சயம் இல்லை
கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. ஸோ சில ஆட்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து தான் அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்கும். அந்த நர்வ் செல்ஸ் எல்லாம் காம் டவுன் பண்ணி சில மெடிசின்ஸ் கொடுத்து கவுன்சிலிங்கோட சேர்த்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ முதலையே நீங்கள் வந்து வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் உங்களுக்கு வருது, அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்றதுல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா தாட்டையும் அலோவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் சூஸ் டு திங்க் யுவர் தாட்ஸ். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும். விச் எவர் இஸ் ட்ரூ, விச் எவர் இஸ் லவ்லி. பிலிப்பியர் 4:8 இருக்கும்போது உண்மை உள்ள விளைவுகளோ ஒழுக்கமுள்ள விளைவு புண்ணியம் எதுவோ புகழோ இவளையே சிந்தித்து கொண்டுகள் இருக்குது. மேலானவைகளை சிந்திக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கேப்டிவேட்டிங் யுவர் தாட்ஸ். கேப்சர் யுவர் தாட்ஸ் பிஃபோர் தே கேப்டிவேட் யூ அப்படின்பாங்க. எண்ணங்களை சிறைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். எல்லா தாட்ஸையும் நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா, ஜங்கெல்லாம் விட்டிங்கன்னா அது உங்களை என்ன செய்யும், கண்ட்ரோல் எடுத்துரும். ஸோ ஃபில்டர் பண்ண படிக்கணும், என்ன கைண்ட் ஆஃப் தாட்ஸ் உள்ளே வரலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி. சரி, கிளியராக அடுத்த சப்ஜெக்ட் போகலாமா? ஒரு பிரேக்குக்கு அப்புறம்